பெயரில் எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த லெட்டரில் இருக்க வேண்டும், எந்தெந்த லெட்டரில் இருக்கக்கூடாது, அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட தேதி எது இருக்கோ அந்த நம்பரினுடைய பவர், அதை பொறுத்து தான் அந்த பேரினுடைய பவர். எது ஹை பவர் இருக்கோ அதை சேர்க்கக்கூடாது. ஒருத்தர் பிறந்த தேதி 8, ஒருத்தர் பிறந்த தேதி 9, இவங்களுக்கு பி லெட்டர் வைக்கலாமா? இல்லைங்க நாங்கள் வச்சுட்டோங்க, உங்களுக்கு அது யூஸே ஆகாது. அது உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துடும் லைஃப்பை. அந்த லைஃப்பெல்லாம் வாழ்ந்தவங்களுக்கு தான் அதனுடைய அனுபவம் தெரியும். ஆமாம், 8ஆம் தேதி பிறந்துட்டு 26ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க, பேர் இருந்தாங்க, பீல் பேர் இருக்குது. கரும்பு சாறு அந்த சக்கை எப்படி புழிஞ்சிருக்கும் அதுமாரி ஆகிக்கும். மாமி மூமில் தானே பேர் சொன்னாங்க, நீ பற்றி எம்ஏ சொல்லலையே. அதுதாங்க, சிலது ஒத்து போகும் அஸ்ட்ராலஜியில் அந்த நட்சத்திர பிரகாரம், சிலது ஒத்து போகாது. எல்லா எழுத்துக்கும் ஒரு ஓகே. இந்த யூவில் பேர் மட்டும் வைக்காதீங்க நான் சொல்லுவேன். ஏங்க பேர் யூன்னு வந்துச்சுனாக்கா, ராசி பிரகாரம் வந்துச்சுன்னா யூவில் தானுங்க பேர் வைக்கணும். யூவில் பேர் வைக்கும் போகும்போது 35-45 வயசு வரைக்கும் வேலை செய்யும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இதாக இருந்தாலும் 45 வயசுக்கு அப்புறம் அது சரியாக வேலை செய்யாது. அப்போ மொத்தத்தில் யூவில் பேர் ஆரம்பித்தாலும் முடித்தாலும் நடுவில் வரலாம், இடையில் வரலாம், அது கூட ஏதாவது ஒன்று தான் இருக்கலாம், தொடர்ச்சியாக வரக்கூடாது. உங்கள் பேர்லேயும் 3 வரக்கூடாது. இவ்வளோ விஷயம் இருக்குது. அதான் சொல்லிட்டுட, ஒரு எண்ணுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ரகசியங்கள் சூட்சுமங்கள் நிறைய இருக்குது. அதைத்தான் எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன், செஞ்சு கொடுத்துட்ருக்கிறேன். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகதன் சேகர் ராஜா உங்களுடன் சில தகவலை கொண்டு வந்திருக்கிறேன். பெயரில் எந்தெந்த எழுத்துக்கள் இருக்க வேண்டும்? ஒரு பெயர் தான், ஏதோ ஒரு பெயர் தானே வைக்க போகிறோம். அந்த பெயரில் ஆரம்பிக்கும் போது அல்பாபெட்டிக் லெட்டர் எந்தெந்த லெட்டரில் இருக்க வேண்டும், எந்தெந்த லெட்டரில் இருக்கக்கூடாது அப்படின்றது முக்கியம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட தேதி எது இருக்கோ அதுக்கு அந்த நம்பரினுடைய பவர், அதை பொறுத்து தான் அந்த பேரினுடைய பவர். எது ஹை பவர் இருக்கோ அதை சேர்க்கக்கூடாது. இப்போ இப்படி சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தர் பிறந்த தேதி 8, ஒருத்தர் பிறந்த தேதி 9, இவங்களுக்கு பி லெட்டர் வைக்கலாமா? வைக்காதீங்க. ஏன்னா பி சவுண்டும் அதிகம், 8ஆம் நம்பரும் அதிகம், 9ஆம் நம்பரும் அதிகம். வச்சிங்கன்னா வேலையே செய்யாது. இல்லைங்க நாங்கள் வச்சுட்டோங்க, உங்களுக்கு அது யூஸே ஆகாது. அது உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துடும் லைஃப்பை. எவ்வளோ க்ரஷ் பண்ணுமோ அவ்வளோ க்ரஷ் பண்ணிடும். அந்த கரும்பு இதில் விட்டு கடைசி சக்கை வரும் பாரு, அதுமாரி ஆக்கி விட்டுரும். பொய் இல்லை, உண்மை இது. அந்த லைஃப்பெல்லாம் வாழ்ந்தவங்களுக்கு தான் அதனுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் தெரியும். ஆமாம், 8ஆம் தேதி பிறந்துட்டு 26ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க, பேர் இருந்தாங்க, பீல் பேர் இருக்குது. கரும்பு சாறு அந்த சக்கை எப்படி புழிஞ்சிருக்கும் அதுமாரி ஆக்கிடும். ஆமாம், அவ்வளோ பவர் அதுக்கு. அப்போ அதுக்கு மென்மையாக வைக்கணும். இப்போ இப்படி சொன்னால் கூட புரியும் உங்களுக்கு. வந்துட்டு ஒரு பேண்ட் ஷர்ட்டு போடுறோம், பேண்ட்டு நல்லா டார்க்காக இருக்குது, நல்ல ஷர்ட்டும் நல்லா டார்க்காக போட்டு பாருங்களேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். இவங்க ஆள் கூட அழகாக கூட இருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸு போட்டு சொல்லுங்களேன் யாருன்னா எப்படி இருப்பாங்கன்னு பாருங்கள். நம்மள என்ன சொல்லுவாங்க, இன்னும் ட்ரெஸ்ஸு போடுற ஆளே அடிக்கிற மாதிரி இருக்கணும். எடுக்குமா எங்கேயாவது? எடுக்காது மட்டும் கிடையாது. நம்ம ட்ரெஸ்ஸுங்கிறதுன்றோம், ட்ரெஸ்ஸு சென்ஸ் வந்துட்டு வெறும் நம்மளுடைய ஆசைக்காக போடுறோம் நினைக்கிறீங்க எல்லோரும். அதனுடைய நம்ம லைஃபினுடைய கெரியர்லேயும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி, அண்டு ஃபிசிக்கல்லையும் சரி, அந்த கலர் வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது எல்லாத்துக்கும். அதனால் வந்து இப்போ 8ஆம் தேதி இருக்குனாக்கா 7 வைக்கலாம், கேல வைக்கலாம், 6 வைக்கலாம், Hல வைக்கலாம், Nல வைக்கலாம், இப்படி நிறைய வைக்கலாம். இல்லைங்க இவர் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு, மாமி மூமில் தானே பேர் சொன்னாங்க, நீ பற்றி எம்ஏ சொல்லலையே. அதுதாங்க, சிலது ஒத்து போகும் அஸ்ட்ராலஜியில் அந்த நட்சத்திர பிரகாரம், சிலது ஒத்து போகாது. எம்ஏல ஒருவேளை பேர் வச்சிங்கனாக்கா உங்கள் சக்ஸஸு 1/3 தான் கிடைக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. நான் வச்சுட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வெறும் 1/3 பகுதி தான் உங்களுக்கு, மீதி 2 பகுதி மற்றவங்களுக்கு போயிடும். எங்கள் 100 வந்தாவே 10 மாட்டேங்குது இந்த உலகத்தில், இந்த காலத்தில். 2 பகுதி அங்கே போயிடுச்சுன்னா எப்படி? அதுக்காக தான் இந்த நம்பர் போடுங்க, இந்த லெட்டரில் வைங்கன்னு சொல்லுவோம். நம்ம ஃபார்மட் நியூமராலஜினுடைய கான்செப்டே அவங்க எஃபர்ட் போடுறீங்க, அவங்க உழைக்கிறீங்க, அவங்க திறமையை காட்டுறீங்க, அவங்களுடைய முயற்சிகள் செய்கிறீங்க, அது அப்படியே ரிட்டர்ன் வரணும். பிரத்தியாகிறது 1% கூட யாருக்கு வர வேண்டாம். உங்களுக்கு வரட்டும். இதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இதை செய்கிறதுக்கு உண்டான வழிமுறை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை தான் உங்களுக்கு கைடும் பண்ணுறேன். சப்ஜெக்ட்டுக்கு இப்போ தான் வரவே போகிறோம். என்ன வர போகிறோம்? எல்லா எழுத்துக்கும் ஒரு ஓகே. இந்த யூவில் பேர் மட்டும் வைக்காதீங்க நான் சொல்லுவேன். ஏங்க பேர் யூன்னு வந்துச்சுனாக்கா, ராசி பிரகாரம் வந்துச்சுன்னா யூவில் தானுங்க பேர் வைக்கணும்.
அதை வைக்கக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணுறது? வச்சா அதனுடைய பிரதிபலனத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன். அது ஆமாவா இல்லையாங்கிறது அவங்கவுங்க தான் தீர்மானிச்சுக்கணும். அதை தீர்மானிக்கிறது அஃபெக்ட் ஆனவங்க உடனே முடிவு எடுத்துருவாங்க. அஃபெக்ட் ஆகாதவங்க ஆகும்போது முடிவு எடுக்க போகிறாங்க. நான் சொல்கிறது பிகாஸில் முன்கூட்டி சொல்லிடுறேன், சேஃபருக்கு சொல்லிடுறேன். இது யார் யாருக்கெல்லாம் கரெக்டாகுதோ அவங்க பொருந்ததோ அவங்க யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. இவ்வளோ பேர் வைக்கும் போகும்போது 35-45 வயசு வரைக்கும் வேலை செய்யும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இதாக இருந்தாலும் 45 வயசுக்கு அப்புறம் அது சரியாக வேலை செய்யாது. அவருடைய பவரே அவ்வளோதான். அது பேரில் ஆரம்பித்தாலும் சரி, அந்த பேரை முடிக்கும்போது இருந்தாலும் சரி. நீங்கள் உலகம் ஃபுல்லாக இவ்வளோ பேர் ஆரம்பிச்சவங்க எடுத்து கணக்கு போட்டு பாருங்கள். இவ்வளோ ஆரம்பிக்கிறவங்க அதிகப்படி 35 வயசு, ரொம்பவும் ஜாஸ்தினா 45 நான் ஜாஸ்தியாக சொல்கிறேன். இவ்வளோ முடிக்கிற மாதிரி இருந்தால் தான் 45. அப்போ மொத்தத்தில் இவ்வளோ பேர் ஆரம்பித்தாலும் முடித்தாலும் நடுவில் வரலாம், இடையில் வரலாம். அது கூட ஏதாவது ஒன்று தான் இருக்கலாம், தொடர்ச்சியாக வரக்கூடாது. உங்கள் பேர்லேயும் 3 வரக்கூடாது, 3 இடத்துல யூ வரக்கூடாது. ஒரு பேர் இருக்குது, அந்த இடத்துல 3 யூ வரக்கூடாது, 2 யூ வரலாம், வெவ்வேறு இடத்துல வரலாம். கண்டினியூட்டியாக இருக்கக்கூடாது, பக்கத்து இவ்வளோ விஷயம் இருக்குது. நான் தான் சொல்லிட்டேன், ஒரு எண்ணுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ரகசியங்கள் சூட்சுமங்கள் நிறைய இருக்குது. அதைத்தான் எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன், செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன். நம்ம பாட்டு எதையாவது பார்த்துட்டு ஒரு 10 புக்கு 5 புக்கு 10 புக்கு படிச்சுட்டு அதெல்லாம் இப்போ நானே இருக்கிறேன். எனக்கு சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் கிடையாது, சொல்ல முடியாது. சில விஷயத்த சொல்ல முடியாது, அனுபவிச்சா தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அனுபவிக்கிறது கூட நல்ல விஷயங்களும் அனுபவிங்கன்றது தான். வேறு அனுபவிக்கிறது வேண்டான்றதுக்காக தான் முன்கூட்டியே உங்களுக்கு கைட் பண்ணுறேன். அந்த ஆலோசனை கொடுக்குறது அதுக்கு தான். ஏன்னா இவ்வளோ விஷயங்களில் செய்யணும். இன்றைக்கி உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம பின்ன ஃபாஸ்ட் உலகம் தான், எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் போகுது. முன்னெல்லாம் நம்ம ஸ்லோவாக போச்சு, பொறுமையாக போச்சு, பேஷன்ஸாக அது இருந்துச்சு உலகமே. இன்றைக்கி அதுவும் பேஷன்ஸாகவும் இல்லை, மனுஷனும் கிடையாது, எல்லாம் வேகம்தான், ஸ்பீடு தான், எல்லாம் பறக்கிறது தான். அதுக்கு ஈக்குவலாக நாமளும் கடக்கணும், நடக்கணும், செயல்படுத்தணும். செயலாக்கம் பண்ணால் தான் நம்ம ஈடு கொடுக்க முடியும். உலகத்தோடு போட்டி போடுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. ஏன்னா ஃபாஸ்ட் உலகம் இப்போது, இந்த ஃபாஸ்ட் உலகத்துக்கு இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியாது. நம்ம தோற்று போகிறதுக்கு பிறக்கலை, ஜெயிக்கிறதுக்கு பிறந்திருக்கோம். கடவுள் கூட நான் சொல்லியிருக்கிறேன், பாசிட்டிவாக திங்க் பண்ணுறவங்களுக்கு பாசிட்டிவாக நடத்தி கொடுத்துட்றாரு, பாசிட்டிவாக நினைக்காதவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாரு. அது என்னமோ அவருக்கு அது பிடிக்கல. எவ்வளோ பெரிய மேட்டராலும் இறங்குங்கிறாரு. இல்லைங்க பெரிய மேட்டரில் அப்படி தாங்க இறங்கி நான் தோற்று போயிட்டேன், நீ தான் தோக்குறது, நான் ஜெயிக்க வைக்கிறது. அவர் ஜெயிச்சு வச்சுருவார். கடவுளை நம்பி செஞ்ச ஒரு காரியம் தோக்காது. அதே மீறி ஆயிடுச்சுன்னா அப்படியே பல மடங்கு தூக்கி கொடுத்துருவார். அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு நினச்சிக்கிறோம். சில தொழிலெலாம் இருக்குது, ஃபஸ்ட்டு அந்த தொழிலில் அனுபவம் இல்லாமல் இறங்கிட்டாங்க, எக்ஸ்பிரிமெண்ட்டை கெயின் பண்ணிட்டாங்க, அதே தொழிலை கண்டினியூ பண்ணுறாங்க, வேறு லெவலில் போயிடுவாங்க. இன்றைக்கி ஜெயித்தவங்க 100% அப்படி தான் ஜெயிச்சிருக்காங்க. இது உண்மை. உலக அளவில் அவங்க பண்ண பிஸ்னஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அடி தான். அதே பிஸ்னஸை தொடர்றாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட்டை கெயின் பண்ணிட்டாங்க. அடுத்தெல்லாம் தோக்க மாட்டாங்க, நுணுக்கம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டாங்க. அடுத்து அந்த பிஸ்னஸில் ப்ளே பண்ணிடுவாங்க. அங்கேயும் அவர் தான் இருக்கிறாரு. அதுக்கடையில் சில வித்தியெல்லாம் கற்றுக்கிடுவாங்க. என்ன வித்தியை கற்றுக்குறாங்க, எக்ஸ்பிரிமெண்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதெல்லாம் விட்டுருங்க, இந்த நம்பருக்குள்ளே வந்துடுவாங்க அவங்க. அதெல்லாம் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. ஆமாம், பெரிய பெரிய கார் கம்பெனிலாம் இருக்குது, பெரிய பெரிய பிஸ்னஸில் சில ப்ராடக்ட்லாம் வருது, பிராண்ட் நம்பர் எல்லாமே நம்பர் தாங்க. அது இல்லாமல் அவங்க இது வரைக்கும் ஜெயிக்கவே முடியாதுங்க. பெரிய கம்பெனிங்க, நாங்கள் 50 வருஷம் 100 வருஷம் பேர் உள்ளதுங்க. நீங்கள் என்ன வேணாலும் இருங்க, ஒரு இதில் மார்க்கெட்டில் வரும்போது எல்லாம் கேல்குலேஷன், அதுக்கு ஒரு டீம் இருக்கும். அது இல்லாமல் ஜெயிக்க முடியாது. உலகமே காம்படிஷனில் போயிட்டுருக்கு. அடுத்து இந்த நம்பர் இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. அதுதான் வேலை செய்ய வைக்கும். இந்த நம்பருக்கு தான் நான் சொல்லிட்டேனே, அந்த நம்பருடைய சீக்கிரட்டை தான் சுவிட்ச் பண்ணி சொல்லிட்டேனே. உலகம் 14 உலகத்தில் எந்தெந்த நம்பர் எந்தெந்த உலகத்தில் இருக்கும்போது அந்த உலகத்திற்கு உண்டான நம்பர் தான் உலகம் ஃபுல்லாக ரிப்பீட் ஆகுது. இதுதான் வேலை செய்யுதுங்கிற ஒரு பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு. அல்டிமேட்டாக அதுதான் எல்லாத்துக்கும் வேலை செய்யுது, அதில் மாற்று கருத்தே இல்லை. எனக்கோ இப்போ கொடுக்கப்பட்ட தகவலும் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கின்ற நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலோடு உங்கள் சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.